இந்த 4000 கொடுத்து இவ்வளவு 1000, ஆணுக்கு 1000, பொண்ணுக்கு 1000, வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கு 1000, லேடிஸுக்கு பஸ் இவ்வளவு கொடுக்குறோமே, இதெல்லாம் எப்படி எங்க தளபதியால கொடுக்க முடியுதுன்னா, அவர் சாதாரண தளபதி அல்ல. பெற்றுவிட்டால் அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் நடத்துவதற்கு நீங்கள் கஷ்டப்பட்டால் நீங்கள் கஷ்டப்படாதீர்கள் தாத்தா, நான் இருக்கிறேன் வா. 30,000 ரூபாய் திருமண உதவி திட்டம். திருமணம் முடிந்ததா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் கேஸ் அடுப்பும் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக வாழட்டும். மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அந்த பெண்ணுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மாதம் 1000 வீதம் 3 மாதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கணவன் சத்தான உணவு வாங்கி தரவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மீண்டும் 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட உன்னிடம் பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ, பள்ளிக்கு போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இலவசம் தேவையில்லை, மக்கள் அதை விரும்பல. ஏன்னா நாட்டினுடைய முன்னேற்றம் தான். எங்களுக்கு வருவாயை நீங்க பெருக்கி கொடுங்க, எங்களுடைய வருமானம் பெறக்கூடிய வகையில உருவாக்கி தாங்க, நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம்.